ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஊட்டி ட்ரிப்போட செகண்ட் டே. காலையிலே எல்லாருமே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு காஃபி டீ எல்லாமே குடிச்சிட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே காய வச்சுட்டு அப்படியே ஒரு மைல்டாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். தம்பி பாப்பா எந்திரிக்கிற மாதிரி இல்லை, அதனால் நாங்கள் அப்புறம் இன்னும் ஒரு ஃபேமிலி கூட வந்திருந்தாங்க. நீங்கள் எழுப்பினாலும் எழும்பலை, அதனால் அப்படியே நம்ம போயிட்டு வரலாம், பக்கத்தில் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்படியே வாக் போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். லாஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த டைம் இதுக்கு பேக் சைடில் இருக்க வீடு. லாஸ்ட் டைம் இருந்த மெமரிஸ் எல்லாம் அது முன்னாடி நிற்கும்போது ரீகலெக்ட் ஆச்சு. எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தோம். வெளியே வந்துட்டோம், சரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தோசை, இட்லி, பூரி அப்படின்னு 3 வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3லேயுமே டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹில்ஸ் பேர் ஹாலிவுட் ஹில்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம். மேலே இறங்கும்போது ரொம்ப சேஃபாக இறங்கணும், ஏன்னா ரொம்ப சரிவாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். நம்ம பார்த்து இறங்கிட்டுருக்கோம் பொறுமையாக. மேலேருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. சும்மா நம்ம நேச்சர் தான் அப்படின்னு இல்லை, வீடுங்கள்லாம் கூட நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ஊட்டிக்கு வந்திருக்கீங்களா? நாங்கள் வந்திருக்கோம். இந்த ரரி ஊட்டிக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். போல் பாப்பா கெஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு அவங்கவுங்க லேப்டாப்போடு உட்காந்துட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டு விளையாடிக்கிட்டு மாறி மாறி ஒரு கேம்ஸாக மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். செஸ் போர்டில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கிரிக்கெட்டு அப்படின்னு ஒன்றா. இப்போது ஹைட் அண்ட் சைக்கிள் விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம். ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு நாங்கள்லாம் விளையாட்டு, மற்றவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஃபுல் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, பிரேக்கில் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். வெயில் ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஜர்க்கின் மாட்டுற அளவுக்கு ஸ்வெட்டர் மாட்டுற அளவுக்குலாம் ரொம்ப குளிர்லாம் இல்லை. 6 o'clock தான் நாங்கள் எழுந்திரிச்சோம், அதனால் நமக்கு அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில. அப்போவே நல்லாவே வெளிச்சமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம்லேருந்தே நல்லாவே வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர் மாதிரி ஓரளவு வெயில் இருக்குது. நம்ம ஊரில் எரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை, ஆனாலும் வெயில் இருக்குது. அப்புறம் ஒரு 11:45 12 o'clock மழை பெய்யுது. இப்போ 2 நாளாக இங்கே இருக்கிறதுனால நமக்கு தெரியுது மழை பெய்யுது. அந்த கேப்பில் ஓடி போய் காய போட துணியெல்லாம் எடுத்து உள்ளே காய போடுறது, மறுபடியும் தூக்கி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போகிறது, இந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். இப்போ இது செகண்ட் டேங்கிறதுனால இன்றைக்கி தெரியுது 10 minutes தான் மழை வருது, அதுக்கப்புறம் மழை வராது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை, அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ கிரிக்கெட் விளையாட வந்துட்டாங்க. ஷிஃப்ட்டு மாற்றி விளையாடிட்டுருக்கோம் பால் போட்டு. எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு டயர்டாகி கிளம்பிட்டாங்க. பிரதிக்காக கூப்பிட பால் விளையாடலாம். என்னாச்சு? டயர்டாக இருக்கா? வாங்க அப்போ உட்காந்துரும். என்ன விளையாட்டு? இப்போ தான் வேறு டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. பாப்பா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவள் டிஸ்டர்ப் ஆகணுன்னு தான் வெளியே போனோம். நடுவில் மழை தள்ளி விட்டுருச்சு, மறுபடியும் எல்லாம் உள்ளே வந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேமுக்கு வந்தாச்சு. ஒருத்தர் ஒரு கேமு, ஆனால் என்ன எல்லா கேம்லேயும் ஏதோ ஒரு சண்டை போட்டு தான் வராங்க. திரும்ப மறுபடியும் சமாதானப்படுத்தி இன்னொரு கேமை கண்டுபிடிச்சி உட்கார வச்சு ஐயோ பெரிய பாடாயிடுச்சு. டெய்லியுமே இப்படி தான் போயிட்டுருக்கு, எல்லாமே கிட்ஸுங்கிறதுனால. தேங்காய் எண்ணெய் பாருங்கள் எப்படி உறைஞ்சி போயிருக்குன்னு. எப்போவுமே வரும்போது ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு தான் வருவேன். வந்த உடனே அப்படியே அவ்வளோ கோல்டு இருக்கனால இப்படி ஆகிடுது. சரி, இருந்த அளவுக்கு சில்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்வெட்டர் எல்லாமே இருக்க முடியல லாஸ்ட் டைம் வரும்போது. இந்த டைம் அப்படி இல்லை. நாங்கள் இருக்கிற காம்பவுண்டில் இந்த மாதிரி புல் நிறையா இருந்தது, அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவேன் டெய்லியுமே. இப்போது ஒரு சைடில் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கேமு, இன்னொரு பக்கம் கார்ட்ஸ் வச்சு அப்படியே விளையாடிட்டுருக்காங்க. கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ பேட்டு பாலுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க, பேட்டு பால் ரெஸ்ட் எடுக்குது. அடுத்த கேமுக்குள்ளே போயாச்சு.
ஆனாலும் எந்த கேமுக்குள்ளேருந்து வரும்போதும் அது தரல, இதை வாங்கிட்டாங்க, எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, இதை தான் வைக்கணும், அவன் அதை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபைட்டோடு தான் வருவாங்க. பர்த்டே டைமில் வாங்கியிருந்த பேட்டு, பாலு, அப்புறம் ஷெல்காக்கு, செஸ் போர்டு, இது மாதிரி அந்த டைமில் அதுதான் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும், மே மந்த் ஃபுல்லாக லீவில் தான் வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அதையெல்லாம் இப்போ யூஸ் ஆகுது. இது திடீர்னு தான் இந்த பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது சமாளிக்கிறதுக்கு இப்போ இது ஹெல்ப்பாக இருக்குது. மறுபடியும் டாஸ் எல்லாம் போட்டு 6 o'clock மறுபடியும் வந்துட்டாங்க பெரியவங்க. இவங்க முடிக்கிறதுக்கு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லி கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணம் பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கல்யாணம். இருக்கிற எல்லா கிட்ஸுமே தளபதி ஃபேனாக இருக்காங்க. அதனால் லாஸ்ட்டாக பிகில்னு போட்டு அதோட க்ளோஸ் பண்ணோம். அன்னையே அதோட முடிஞ்சது. Day 3ல் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.